வணக்கம் யூடியூப் நேயர்களே. கல்யாண பரிசு படத்தின் வெற்றிக்கு பிறகு வேறு எந்த பட நிறுவனத்துக்கும் பணிபுரியக்கூடாது என்று வீனஸ் பிக்சர்ஸ் நிபந்தனை போட, அவ்வாறு ஒரு கலைஞனின் திறமைகளை அடிமைப்படுத்தி விட முடியாது என்று கூறி ஸ்ரீதர் வீனஸ் நிறுவனத்தில் இருந்து விலகி நண்பர்களுடன் சேர்ந்து சித்ராலயா நிறுவனத்தை தொடங்கினார். சித்ராலயாவின் முதல் படமாக தேனிலவு படத்தை எடுத்தார். கல்யாண பரிசு, தேனிலவு படங்களுக்கு இசையமைத்தவர் ஏ.எம். ராஜா. அப்போதுதான் அவருக்கும் ஸ்ரீதருக்கும் இடையே பிரச்சனை மூண்டிருந்த நேரம். தற்செயலாக ஒரு நாள் சித்ராலயா கோபு மாடியில் இருந்து கீழே வந்தபோது, கீழே வீனஸ் அலுவலகத்தில் ஹார்மோனியம் இசை ஒலிக்க உள்ளே எட்டி பார்த்தார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் கம்போசிங்கில் இருந்தார்கள். இருவரில் யார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று கோபு கேட்க, வீனஸ் கோவிந்தராஜன் வயலின் வாசிப்பது ராமமூர்த்தி, ஹார்மோனியம் வாசிப்பது விஸ்வநாதன் என்று கூறினார். அப்படியே அவர்களை மாடிக்கு இழுத்துச் சென்று தங்களது அடுத்த படமான நெஞ்சில் ஒரு ஆலயத்துக்கு ஒப்பந்தம் செய்தது சித்ராலயா. அதற்கு பின்னர் சித்ராலயாவின் ஆஸ்தான இசையமைப்பாளர்கள் ஆகிவிட்டார்கள். வீனஸ் கிருஷ்ணமூர்த்திக்கும் கோவிந்தராஜனுக்கும் திடீரென்று ஒரு எண்ணம். ஜி.என். வேலுமணியின் தயாரிப்பில் ஏ. பீம்சிங் இயக்கிய பாலும் பலமும் படத்தை இந்தியில் தயாரிக்க வேண்டும் என்று நினைத்தனர். ஸ்ரீதரிடம் படத்தை இயக்க வேண்டும் என்று கூறினார். ஸ்ரீதரம் ஒப்புக்கொண்டார். 1968 அதற்கான பணிகளில் இறங்கியது வீனஸ் நிறுவனம். அப்போது ஊட்டி வரை உறவு நெஞ்சிருக்கும் வரை முடிந்த சமயம். கோபு சாந்தி நிலையம், கலாட்டா, கல்யாணம் மற்றும் தனது நாடகங்களில் பிஸியாக இருந்தார். உடனடியாக சித்ராலயா படம் எடுக்கும் யோசனையில் இல்லாத காரணத்தால் ஸ்ரீதர் பாலும் பலமும் படத்தை இந்தியில் எடுக்க ஒப்புக்கொண்டார். ஸ்ரீதருக்காக பாலும் பலமும் படத்தை விசேஷ இரவு காட்சியாக போட நண்பர்களுடன் படத்தை பார்த்தார் ஸ்ரீதர். சாத்தி என்கிற பெயரில் பாலும் பலமும் படத்தை இந்தியில் தயார் செய்ய போவதாக வீனஸ் அறிவித்தது. அப்போதுதான் தேனிலவில் வைஜெயந்தி மாலாவை கதாநாயகியாக போட்டு படம் எடுத்திருந்ததால் சாத்தி படத்திலும் அவரையே கதாநாயகியாக போட தீர்மானிக்கப்பட்டது. சிவாஜி கணேசன் பாத்திரத்தில் ராஜேந்திரகுமாரும், சௌகார் ஜானகி பாத்திரத்தில் சிமி கரேவாலும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள். இந்தியில் அப்போது நௌசாத் என்கிற இசையமைப்பாளர் மிகவும் பிரபலம். மகளே ஆசாம், கங்கா ஜமுனா, மேரே மெஹபூப் போன்ற சூப்பர் ஹிட் பட பாடல்களை அடித்தவர். ஸ்ரீதருக்கு அவரை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று ஆசை. அவர் கொஞ்சம் ஏ.எம். ராஜா டைப்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரீதர், நீ பேசாம சங்கர் ஜெய்கிஷனை புக் பண்ணு என்று ஆலோசனை கூறினார். இல்லைடா கோபு, இப்ப பல்கின்னு ஒரு படம் பண்ணினாரு நௌசாத். பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட். ரெண்டாவது, பாலும் பலமும் சோக கதை. சோகமான படங்களுக்கு சங்கர் ஜெய்கிஷனை விட நௌசாத் நல்லா இருக்கும் என்றார். வீனஸ் நிறுவனம் நௌசாத்தை ஒப்பந்தம் செய்தது. பாலும் பலமும் படத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்றார் நௌசாத். பம்பாயில் ராஜேந்திரகுமார், சிமி கரேவால், நௌசாத் ஆகியோருக்காக பாலும் பலமும் போட்டு காண்பிக்கப்பட்டது. படத்தை பார்த்தவுடன் வீட்டுக்கு புறப்பட்ட நௌசாத் தனக்கு பாலும் பலமும் படத்தின் அத்தனை பாடல்களையும் கொண்ட டேப் வேண்டும் என்று கேட்க, வீனஸ் அவர்களுக்கு பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டை அனுப்பியது. 2 நாட்கள் கழித்து வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீதருக்கு போன் செய்து நௌசாத் படத்துக்கு இசையமைக்க மறுத்துவிட்டார் என்கின்ற செய்தியை சொல்ல, ஸ்ரீதர் அதிர்ந்து போனார். பாலும் பலமும் படத்தை பார்த்து இசைத்தட்டில் அதன் பாடல்களையும் கேட்டுவிட்டு வீனஸ் நிறுவனத்துக்கு போன் செய்தார் இசையமைப்பாளர் நௌசாத். பாலும் பலமும் படத்தின் வெற்றிக்கு காரணமே அதன் சிறப்பான பாடல்களும் இசையும் தான். எல்லா பாட்டையும் கேட்டேன். நான் பேச நினைப்பதெல்லாம் பாட்டின் போது நான் சுவாசத்தையே விட மறந்து விட்டேன். போனால் போகட்டும் போடா பாட்டுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் கொடுத்திருக்கும் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. பாலும் பலமும் கைகளில் ஏந்தி மாதிரி பேத்தோஸ் பாடல்களின் அளவு இருந்தால்தான் சாத்தி படம் வெற்றி பெறும். என்னால் இந்த மாதிரி இசையமைக்க முடியும் என்று தோன்றவில்லை. நீங்கள் எம்.எஸ். விஸ்வநாதனை வைத்து இந்த படத்தை செய்யுங்கள் என்று தன்னால் படத்துக்கு இசையமைக்க முடியாது என்று கூறிவிட்டார் நௌசாத். இன்னும் ஒரு காரியத்தையும் செய்தார் நௌசாத். அது அவருடைய பரந்த மனப்பான்மையையும் பெருந்தன்மையையும் காட்டியது. பாலும் பலமும் பாடல்களை பாராட்டி எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பினார். உங்களை போன்றவர்கள் மும்பைக்கு வந்தால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். காரணம், உங்கள் அளவுக்கு இசையமைப்பவர்கள் யாரும் இந்தி பட உலகில் கிடையாது என்று எம்.எஸ்.க்கு கடிதமே போட்டார். ஸ்ரீதர் அயர்ந்து போய் விட்டாலும் எம்.எஸ். விஸ்வநாதனை நினைத்து பெருமையாக இருந்தது. தன்னை பார்க்க வந்த கோபுவிடம் நடந்ததை சொன்னார் ஸ்ரீதர். நம்ம விசுவை நினைச்சா பெருமையா இருக்கு கோபு என்றார் ஸ்ரீதர். இப்ப என்ன செய்வது? நௌசாத் இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்து அவரை முடியாதுன்னு சொல்லிட்டார். சங்கர் ஜெய்கிஷனைத்தான் பார்க்கணும் என்று சொன்னதும், நீ உடனே புறப்படு என்று கோபு சொல்ல, வியப்புடன் எங்கே என்றார் ஸ்ரீதர். விஸ்வநாதன் வீட்டுக்கு என்றவருடன் ஸ்ரீதர் தனது காரில் கிளம்ப, விஸ்வநாதன் தனது இசைக்குழுவோடு பேசிக் கொண்டிருந்தார். ஸ்ரீதரையும் கோபுவையும் உற்சாகத்துடன் வரவேற்றார். இப்பதான் நௌசாத் லெட்டர் வந்தது. பாலும் பலமும் படத்தை பெருசா பாராட்டி எழுதியிருக்கார். அவ்வளவு நல்லாவா இருந்துச்சு பாட்டு என்று விஸ்வநாதன் அப்பாவியாக கேட்டார். உன்னோட சக்தியை தெரியாத அனுமாரா இருக்க விசு, உன்னோட பாலும் பலமும் பாட்டுகளை கேட்டு அசந்து போய் என்னால சாத்திக்கு இசையமைக்க முடியாதுன்னு நௌசாத் சொல்லிட்டார். இப்ப நீதான் சாத்தி படத்துக்கு இசையமைக்கணும் என்று கோபு சொன்னார்.
அது யார் சாத்தி, புது இசையமைப்பாளரா என்று விஸ்வநாதன் அப்பாவியாக கேட்டார். பாலும் பலமும் படத்தை இந்தியில் நான் டைரக்ட் செய்ய போறேன், அந்த படத்தோட பேர் தான் சாத்தி என்று ஸ்ரீதர் விளக்கினார். ரொம்ப மன்னிச்சுக்கணும், தெரிஞ்ச மொழியில சாதிச்சா போதும், தமிழ்லையே சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு என்றார் விஸ்வநாதன். அப்ப ஸ்ரீதருக்கு ஒரு உதவி பண்ணு விசு, நௌசாத்துக்கு போன் செஞ்சு அவரை சாத்தி படத்துக்கு இசையமைக்க சொல்லு. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சு லெட்டர் எல்லாம் போட்டிருக்கார், நீ சொன்னா செய்வார் என்றார் கோபு. உடனே ஸ்ரீதர் நௌசாத்துக்கு போன் செய்ய விசு அவரிடம் பேசினார். உங்க கடிதம் கிடைச்சது, ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு சாத்தி படத்துக்கு நீங்க தான் இசையமைக்கணும், உங்களால முடியும் என்று விஸ்வநாதனை சொல்ல வைத்தார்கள் ஸ்ரீதரும் கோபுவும். அதற்கு பிறகே நௌசாத் சாத்தி படத்துக்கு இசையமைக்க சம்மதத்தை தெரிவித்தார். சாத்தி படத்தின் படப்பிடிப்பின் போது ராஜேந்திரகுமார், வைஜெயந்திமாலா மற்றும் சிமி கரேவால் ஒவ்வொருமே கதையையும் ஒரிஜினல் பாலும் பலத்தையும் பாராட்டிக் கொண்டே இருந்தார்கள். சிமி கரேவால் தனது பாத்திரத்தை மிகவும் ரசித்து நடித்தார். சௌகார் மேடம் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன் என்று சொன்னார். படத்தில் சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது சிமி கரேவாலுக்கு கிடைத்தது. சாத்தி படம் அமோகமாக ஓடியது, வசூலில் பெரிய சாதனை படைத்தது. பம்பாயைச் சேர்ந்த பண முதலைகள் பெட்டி வெட்டியாக பணத்தை கொண்டு வந்து ஸ்ரீதரின் முன்பாக வரிசையில் நின்றார்கள். ராஜேந்திரகுமார் வேறு போன் செய்து படத்தின் சூப்பர் வெற்றிக்கு நன்றி, நான் உங்களுடன் இன்னொரு படம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறிவிட்டார். இப்போதைக்கு தமிழில் கவனம் செலுத்தப் போகிறேன், இந்தி படம் எடுக்கும்போது உங்களிடம் நான் வருவேன் என்று ராஜேந்திரகுமாரிடம் கூறினார் ஸ்ரீதர்.